ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கம்யூனிட்டி வைஸ் ஓகேவா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் முதல்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து அந்த கட் ஆஃப் வந்து அக்செப்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் முதல்ல நான் வந்து நல்லா மைன்யூட்டாக நான் கால்குலேட் பண்ணி அந்த நம்பர்ஸ் சொல்கிறேன். அந்த நம்பர்ஸ் சொல்கிற பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உடனே நான் வந்து கட் ஆஃப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி கட் ஆஃப் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். அந்த வீடியோ அது வந்து எதை பொறுத்து நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் முதல்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஓகேங்களா, வெர்டிக்கல் வைஸ் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்குது, அதாவது ஜேஏ, விஏஓ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, ஃபாரஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 2025 ஓகேங்களா? ஸோ அதுக்கான வெர்டிக்கல், அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஃபஸ்ட்டு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் வேகன்சி ஓகேவா, இந்த குரூப் 4 2025 பொறுத்தவரை நம்மளுக்கு டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 3935 வேகன்சிஸ் தான் இப்போ நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ ப்ளஸ் விஏஓ, ஜேஏ ப்ளஸ் விஏஓ இது ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2208 சீட் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1103 சீட் இருக்குது. ஓகேங்களா? 1103 சீட் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவை பொறுத்தவரையில் 368 சீட் இருக்குது. ஓகேங்களா? 368 சீட் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு, ஓகேங்களா, ஃபாரஸ்ட்டு 257 சீட்டு. ஓகேங்களா? 257 சீட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது போஸ்டிங் வைஸ், ஓகேங்களா, போஸ்டிங் வைஸ் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3935 சீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்ப்ளிட். ஓகேவா? இப்போ நம்ம கம்யூனிட்டி வைஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, முதல்ல நம்மளுக்கு தெரியும் ஜென்ரல் கோட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 31% இடஒதுக்கீடு. ஸோ பிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 26% இடஒதுக்கீடு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், ஓகேங்களா, பிசி முஸ்லீம், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% இடஒதுக்கீடு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, ஸோ எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% இடஒதுக்கீடு. அதுக்கடுத்து எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% இடஒதுக்கீடு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 3% இடஒதுக்கீடு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% இடஒதுக்கீடு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல், அதாவது கம்யூனிட்டி அடிப்படையில் கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு இதுதான். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டினா உங்களுக்கு இது வரலாம் எல்லாம் கூட்டினா உங்களுக்கு 69% வரும். ஓகேங்களா? இந்த ஜென்ரல் 31% கூட்டினா உங்களுக்கு 100% சரியாக போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு, அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும், அதாவது வெர்டிக்கல் ரிசர்வேஷன் இதுதான். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நம்ம சீட்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் ஜேஏ ப்ளஸ் விஏஓ, ஃபஸ்ட் நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ ப்ளஸ் விஏஓ. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ. ஓகேங்களா? டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ. ஓகேங்களா? ஜென்ரல் கோட்டாவில் இருக்கக்கூடிய ஜேஏ விஏஓ ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 684 போஸ்ட் இருக்குது. அதேமாதிரி ஜென்ரல் கோட்டாவில் டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 342 போஸ்ட் இருக்குது. அதேமாதிரி ஸ்டெனோ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் 113 போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ இதில் நம்ம பிசி பார்த்துடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு 585 சீட்ஸ் இருக்குது. ஜேஏவிஏஓ டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 292 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டெனோவில் வந்து பார்த்தீங்கன்னா 98 போஸ்ட் இருக்குது. 98, ஸோ 98 இது. ஓகேவா? பிசிஎம் பொறுத்தவரைக்கும் 77 ஜேஏவிஏஓ போஸ்ட் இருக்குது. அதேமாதிரி டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 39 போஸ்ட் இருக்குது. அதேமாதிரி ஸ்டெனோ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் இதில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி. ஓகேங்களா? எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவிஏஓ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 441 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? டைப்பிஸ்ட் வேகன்சிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 220 வேகன்சிஸ் இருக்குது. அதேமாதிரி வந்து ஸ்டெனோ வேகன்சிஸ்னு பார்த்தீங்கன்னா 74 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி.
ஸோ எஸ்சி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% இடஒதுக்கீடு இருக்குது. அவங்களுக்கு ஜேஏ ப்ளஸ் விஏ வந்து பார்த்தீங்கன்னா 331 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, 331 வேகன்சிஸ் இருக்குது. டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 166 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, டைப்பிஸ்ட்டில் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 166 வேகன்சிஸ் இருக்குது. அதேமாதிரி ஸ்டெனோ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 55 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டிக்கான வேகன்சிஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ. ஓகேவா, எஸ்சிஏ பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 3% வேகன்சிஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, அதில் பொறுத்தவரை ஜேஏ ப்ளஸ் விஏ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 67 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, 67 வேகன்சிஸ் இருக்குது. டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரை அவங்களுக்கு 33 வேகன்சிஸ் இருக்குது. அதேமாதிரி ஸ்டெனோவை பொறுத்தவரை வந்து அவங்களுக்கு 11 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கம்யூனிட்டியோட வேகன்சிஸ் டீடைல்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி. ஓகேவா, எஸ்டி கம்யூனிட்டியோடைய வேகன்சிஸை நம்ம இதில் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஜேஏ ப்ளஸ் விஏஓ. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 23 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி டைப்பிஸ்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா 11 சீட் இருக்குது. டைப்பிஸ்ட் சீட் 11 சீட் இருக்குது. ஸ்டெனோ சீட் வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வந்து உங்களுக்கு நான் தனித்தனியாக நான் பிரித்து சொல்லலை. ஓகேங்களா, ஆனால் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோட்டலாக இருக்குது, 257 சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தனியாக இருக்குது. ஓகேங்களா, 257 சீட் தான் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டெனோவோட கம்மியாக வரும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பிரிக்கும்போது ஃபாரஸ்ட் பிரிக்கும்போது ஸ்டெனோவோட கம்மியாக தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு டோட்டல் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3935 சீட்ஸு நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ப்ளஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அரௌண்டு 7000 ரேஞ்சுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக டிஎன்பிசி வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரொம்ப படுமோசமான வேகன்சிஸ் அது இருக்குது. ஓகேங்களா, 4000 கூட டச் பண்ணாத ஒரு படுமோசமான ஒரு வேகன்சியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அதை வந்து 7000 ப்ளஸுக்கு மேலே என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஸோ என்னுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் எண்டு. ஓகேங்களா, செப்டம்பர் எண்டில் இந்த வேகன்சிஸ் இந்த ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த குரூப் 4 2025 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன், என்னென்னா அதில் கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த இயர் கட் ஆஃப் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறையுது. போன வருஷம் கூட கட் ஆஃப் கொஞ்சம் ஈஸியாக என்ன பண்ணிட்டோம், கணிச்சிட்டோம். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஓகேவா, ஆனால் நம்ம விசாரிச்ச வரலுமே எல்லாம் ஃபுல்லாகவே கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறையிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கட் ஆஃப் கண்டிப்பாக போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக என்ன பண்ண போகுது, ஃபாலோ ஆகி தான் வரப்போகுது, குறைஞ்சி தான் வரப்போகுது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஓகேவா, ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம கட் ஆஃப் பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.